என்ன மாப்பிள்ள இனிமே எழுதிட்டு இருக்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்கியா? எங்க ஆள் வந்து சிஎம் ஆயிட்டாரு பார்த்து இல்ல எங்க ஆளு அப்படியே ஜாதகம் பாரு எப்படிதான் இருக்குன்னு. ஒருத்தர் என்ன பிஎம் ஆயிடுவாருங்கிறாரு, ஒருத்தர் என்ன ட்ரம் கிட்ட எல்லாம் சண்டை போடுவாருங்கிறாரு, பெரிய அளவுல வந்து வருவாருன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு. என்னென்ன யோகம் இருக்குலாம் பார்த்து சொல்ல. உங்க தளபதியே முதல்ல எப்படி சிஎம் ஆனாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஜாதகத்துல சிஎம் ஆகிற யோகமே கிடையாது. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஜாதகத்துல சிஎம் ஆகிற யோகமே கிடையாதா? அப்ப இவர் சிஎம் ஆயிருக்காரு. உங்க விஜய் சாரு ராகு. ராகுனா யாருன்னு தெரியுமா? பாம்பு. பாம்பா? அதனாலதான் எங்க தளபதி டான்ஸ் நல்லா ஆடுறாரு. அவருக்கு லக்னத்திலே பாத்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம். சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு, குருவா பாக்குறாரு. அப்பல இந்த ராகு கேது அங்க இருக்கு இங்க இருக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல எனக்கு. அவர் பிஎம் ஆவாரா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லு. அவர் மறுபடியும் சினிமாவுக்கு எது நடிப்பாரா இல்ல லாஸ்ட் படம் 70வது படம் எது நடிப்பாரா அதெல்லாம் பார்த்து சொல்ல. அவர் சிஎம் ஆனதே பாத்தீங்கன்னா எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அவர் முழுக்க முழுக்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு உண்டான ஜாதகம். ராகு அப்படின்னாலே நிழற்படம்னு சொல்லுவாங்க. அதாவது நீ தேட்டரில் பார்க்குறீங்கள நிழற்படம், அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ராகு. அதான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஜொலிப்பாங்க. சுக்கிரன் அருமையாக வந்து இருக்குது, சந்திரமங்கல யோகம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து இருந்துமே சினிமாவுக்கு உண்டான ஜாதகம் தான். ஆனால் அரசியலுக்கு வந்து சூரியன் வந்து பலமாக இருக்கணும். சூரியன் வந்து 12ல் வந்து மறைஞ்சிட்டாரு. அதனால அரசியலுக்கு உண்டான ஜாதகமே வந்து கிடையாது. சூரியன் புதன் சனி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 12ல் மறைஞ்சிட்டாங்க. அடுத்தட்டு மக்களை பார்க்கணும் அப்படின்னா சனி பகவான் வந்து வேணும். அப்போதான் அடுத்தட்டு மக்களை பற்றி யோசிப்பாங்க. சுக்கிரன் வளர்த்துறதுனால ஆடம்பரத்தை பற்றி மட்டும்தான் இவருக்கு வந்து திங்கிங் இருக்கும். சூரியன் வளர்த்துருந்தா தான் இவர் ஒரு சட்டசபையிலையோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் ஆளுமையெல்லாம் பண்ண முடியும். சூரியன் மறைஞ்சிட்டதுனால இவர் அதிகாரம் ஆளுமையில இருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா மாதிரி சரியான பாதையில் போய் முடியுமா அப்படிங்கிறது தெரியல. மாப்பிள்ள உனக்கு ஜோசி பார்க்க தெரியுமா பார்க்க தெரியாதா? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் பிஎம்லாம் அவர் ட்ரம் கோடெல்லாம் வந்து பேசுவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அத்தனை யோகம் வந்து ஜாதத்தில் வந்து கொட்டி கிடக்குது. அவர் வந்து எதிர்காலத்தில் முருகன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீ என்ன எதுவுமே சொல்லாமல் சிஎம் யோகமே வந்து இல்லைங்கிற? சினிமாவுக்கு இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வர யோக ஜாதகம், அதிக மங்களம் உள்ள ஜாதகம். அதனால் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கொடி கட்டி பறக்கலாம். ஆனால் ஜாதகத்தில் சூரியன் வந்து வலுக்கல அப்படின்னாலே அரசியலுக்கு உண்டான ஜாதகம் வந்து கிடையாது. புரியுதா உனக்கு? சினிமாவுக்கு உண்டான ஜாதகமா? அப்ப அரசியலுக்கு போயிருக்காரு, அரசியல்ல மாட்டிக்கிட்டாரு. அப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. அவருக்கு இப்ப நடக்கிறது சுக்கிரதசை. சுக்கிரதசை 2030 மேல 37 வரைக்கும் கூட இருக்குது. சுக்கிரன் கேட்டதை லட்டு மாதிரி வந்து எடுத்து கொடுத்துரும். ஏன்னா அவருக்கு யோகமா வந்து இருக்கு.